ஒரு சென்ட்ராசு பாப்பா மீட்டுறேன். நில்றா பச்சோந்தி, சாப்பிட்டதுக்கு பாதி காசை பே பண்ணிட்டு போடா. அப்படியே சென்ட்ராசு பண்ணிடுவோம். நான் வந்துடுறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத சென்ட்ராசு, எனக்கு நேர்மா தான் ஜெயிக்கும். A few moments later. நான் சென்ட்ராசு, நம்மளுக்குள்ள ஒரு கேம் வச்சுக்குமா? என்னடா கேமு? அது ஒன்றும் இல்லை சென்ட்ராசு, 3 பேர் ஏடிஎம் கார்டு எடுத்து வைப்போம். யார் ஏடிஎம் கார்டு அந்த கடைக்காரர் இருக்கிறாரோ அவங்க தான் சாப்பிட்டதுக்கு பே பண்ணணும். ஐயோ நாளா வரலப்பா. டேய் நீ ஏன்டா பயப்படுற? என்னைக்குமே நீ சொன்ன மாதிரி நேர்மை தான்டா ஜெயிக்கும். வாடா பார்த்துக்கலாம். ஓகே நேர்மை கைஸ், உங்க கார்ட்ஸ்லாம் எடுத்து வைங்க. சென்ட்ராசு, நீ ஏன் கடை எடுக்கிற? இன்னொரு ஐசிஐசி வச்சிருக்கிறா? எதுக்குடா? அது பெரிய குழப்பத்தை உண்டாக்கிறா அந்த கடை. முதல்ல சின்ன பையன் கார்டுல கூட என்கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்கான். என் கார்டும் வச்சாச்சு. அண்ணே இங்க வாங்கினேன் ஒரு நிமிஷம். சொல்லுங்கப்பா. அண்ணே இதுல 3ல ஒரு கார்டு எடுங்க. செட்டா சென்ட்ராசு, சென்ட்ராசு பாப்போம். நேர்மை தான் ஜெயிக்கும் சென்ட்ராசு. நேர்மை நல்லா ஜெயிச்சு போடா. அண்ணே அதுல 3 கார்டு இருந்துச்சுண்ணே, என் கார்டை என்ன எடுத்தீங்க? அதுவா? நான் வந்துடுறேன். அண்ணே, அந்த டேபிள்ல 3 கார்டு வச்சிருக்கோம். கனரா பேங்க் கார்டை தவிர மீதி 2 கார்டுல எதனாலும் எடுத்துக்கோங்க. ஐயோ அந்த பச்சவந்தி பையன் திரும்ப ஏமாத்திட்டானே.